Hi guys, this video is sponsored by Buy Mode e-shopping, now available in App Store and also in Play Store. ஹாய் காய்ஸ், நான் சூப்பரான கேரளா ரெசிபி தான் வந்திருக்கேன். இந்த ரெசிபின்னு சொல்ல முடியாது, ஒரு சைட் டிஷ். இது வந்து உணக்க மீன், அதாவது கருவாட்டில் துண்டு கருவாடாக தான் நான் எடுத்துருக்கிறேன். துண்டு கருவாட்டில் வந்து எப்படி சைட் டிஷ் பண்ணலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தொக்கு செய்வாங்க, இல்லைன்னா சும்மா மிளகு பொடி உப்பு அதெல்லாம் போட்டு பொரிச்சு எடுப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து சட்னி ஸ்டைலில் பண்ணி தர போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வந்து நல்லா கழுகி நான் எடுத்துக்கிறேன். உப்பு இருக்கும், ஏன்னா வந்து இது வந்து காஞ்ச மீன்னால நிறைய உப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நிறைய மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். நல்லா ஒரு 10-15 தடவை கழுகி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் சுடு தண்ணிலெல்லாம் போட்டு நல்லா கழுகி எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே வந்துட்டு கழுகுனதில் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் மிளகா பொடி. உப்பு போடாதீங்க, ஏன்னா அது வந்துட்டு காஞ்ச என்ன சொல்லுவார் கருவாடு. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ணாதீங்க, உப்பு போடாதீங்க. நல்லா வந்து நல்லா கொஞ்சம் மேரினேட் பண்ணணும், நல்லா இந்த மசாலா பிடிக்கட்டும். உங்களுக்கு வேணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். நான் இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா அதோட இதுக்கு வேண்டியதை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். என்னோடய ஃபோன் வந்து கொஞ்சம் இது, அதனால தான் இப்படி தெரியுது. நல்லா நான் அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா இதில் வந்துட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா மேரினேட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதில் அப்படியே ஓரமாக வச்சுக்கிறேன். நல்லா மசாலா பரட்ட அதோட டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் வந்துட்டு ஒரு 10-20 சின்ன வெங்காயம், இது வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன் இல்லையா, சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து ஒரு துண்டு கொஞ்சம் பெரிய துண்டு தேங்காய், அப்புறம் கொஞ்சம் ஒரு பெரிய துண்டு மாங்காய். இது வந்து செனச்ச மாங்காய் சொல்லுவாங்க, அதாவது நல்ல புளிப்பும் இருக்காது இனிப்பும் இருக்காது, அந்த மாதிரியான ஒரு மாங்காய். இது வந்து 4 பச்சை மிளகா 2 முறிச்சு வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இதை இப்போ தேங்காய் எல்லாத்தையுமே நான் பொடி பொடியாக அரைத்து இதில் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காவே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பொடி பொடியாக போட்டு முடிச்சு அறுத்து வச்சுருக்கிறேன், அதையும் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி மாங்காய், பச்சை மிளகா எல்லாத்தையுமே போட்டுக்கிறேன். பச்சை மிளகா வந்து எல்லாத்தையுமே நான் தோல் உளிக்கலை, ஒரு 5 வந்துட்டு தோலோடு தான் போட்டிருக்கிறேன். அது கொஞ்சம் இந்த தோலோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் தோலோட கொஞ்சம் 2-3 தான், அதிகமாக இல்லை. பாக்கி எல்லாத்துலேயுமே நான் தோல் எடுத்துட்டேன். இதில் மட்டும்தான் 2-3 மட்டும்தான் தோலோடு வச்சுருக்கேன். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாலுமே நல்லாயிருக்கும். நீங்கள் வெறும் சாப்பாடுக்கெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பே வேணாம். உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எதுவுமே பண்ண பிடிக்கலன்னா இந்த மாதிரி ஒன்று சிம்பிளாக பண்ணி விடுங்க. நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இது வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து நான் சட்டியில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா கொஞ்சம் நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். அந்த பொரிச்சது வந்து சூடாறினதுமே இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்று கொரகொரப்பாக அரைச்சி, நாம் ஏற்கனவே வந்து அந்த சட்னியை அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, பார்த்தாலே சாப்பிட தோணுதில்ல. சாப்பாடுக்கு வெறும் சாப்பாடு, சூடான வெறும் சாப்பாடில் போட்டு சாப்பிட்டோம்னா அப்பா அமிர்தமாக இருக்கும். எவ்வளோ தட்டு சாப்பாடு உள்ளே போகுதுன்னே தெரியாது, அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். உண்மையாலுமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்களே இன்னும் இது மாதிரி வேறு ஏதாச்சும் இருக்கான்னு எனக்கு கேட்பீங்க, அப்படி இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். பாய்.